ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாசில்லாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியான சிகப்பரிசி இட்லி மாவு அரைக்க போகிறோம். அதை எப்படி பர்ஃபெக்டாக அரைக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாமா? நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் அரைச்சிங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது முதல்ல நான் சிகப்பரிசி எடுத்திருக்கேன். சிகப்பரிசி மொத்தமாகவே என்கிட்ட ஒரு 3/4 அழகு இருக்குது. அதனால் கூடவே ஒரு 3/4 அழகு பச்சரிசி சேர்த்துக்கேன். இப்போ மொத்தமாக அரிசி பார்த்திங்கன்னா 4 அழகு அரிசி இருக்குது. 4 பங்கு அரிசிக்கு 1 பங்கு உளுந்து சேர்க்கணும். கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். இப்போது உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம். இப்போது இந்த டைமில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கெட்டி அவல் எடுத்திருக்கேன். இதை தண்ணி 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். நம்ம அரிசி போடும்போது இதை சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ உளுந்து நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இது கரெக்டான பதம்ன்றது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நம்ம கையை தண்ணியில் நனைச்சிட்டு தொட்டு பார்த்தோன்னா நம்ம கையில் ஒட்டாது. அதுவும் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கணும். அதில் நம்ம கொஞ்சமாக இந்த மாவு போடும்போது மேலே மிதக்கும். இதுதான் கரெக்டான பதம். உளுந்து நல்லா மசிஞ்சிச்சுன்றதுக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது அரிசி சேர்த்துக்க போகிறேன். நான் அரிசி சேர்த்த கையோடையே அவளையும் சேர்த்துக்கிறேன். அவள் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். கெட்டி அவள் தான் சேர்க்கணும்னு இல்லை, நம்ம மெல்லிசாக இருக்கிற அவள் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வடித்த சாதத்தை கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அவள் இந்த ஸ்டேஜ்லேயுமே நம்ம போட்டுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் அரிசி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமும் கூட லாஸ்ட்டாக அவளும் போட்டு ஒரு 2 ஓட்டு ஓட்டிடலாம். ஆனால் நான் ஸ்டார்டிங்லேயே அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கிறேன். அரிசி இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சா போதும். லைட்டாக கொரன்னு இருந்தால் தான் இட்லியோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நம்ம அந்த உளுந்தோடு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம கையாலே நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்து கரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கரைச்சா போதும். இப்போ நான் இந்த மாவு 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். ஒரு பார்ட்டு மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னொரு பார்ட்டு மார்னிங்கில் இட்லி ஊற்றுறதுக்காக வெளியிலே வச்சு புளிக்க வச்சுக்க போகிறேன். இப்போ வெளியில் வைக்கிறத தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே வெயிட்டுக்கு ஒரு கல் வச்சுக்கிறேன். கீழே ஒரு பிளேட் வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் பொங்கி வருதுன்னா நம்ம அந்த பிளேட்லேயே எல்லாமே தங்கிடும். இப்போது இதை ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேலே எழும்பி வந்திருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா புளிச்சிருக்கு. நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இட்லி மாவு ஊற்றிக்கிறேன். இது ரொம்ப கலக்கக்கூடாது. மேலோட்டமாக பொறுமையாக கலந்து ஊற்றணும். இப்போ இதை மூடி வச்சு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சாலும் உங்களுக்கு இட்லி சப்பையாக வந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான சிகப்பரிசி இட்லி ரெடி ஆகிடுச்சு.
நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லேயும் மெத்தட்லேயும் அரைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வரும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.